என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். கண்டிப்பா நாம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது, அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அந்த பலன் தான் நாம இப்ப எல்லாரும் அனுபவிச்சுன்னு இருக்கோம் சாய்ராம். நான் ஒரு 1 மாசம் இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். 21 நாள் அணையா தீபம் ஏத்தி பாருங்க. கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நடைபெறும்னு. அது நெறைய பேர் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. நெறைய பேருக்கு அவங்க பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு சாயம்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷம். ஏன் இந்த 21 நாள் தீபம் ஏத்த சொல்லி ஏன் அப்படி பண்ணணும்னா, நம்மளுடைய மனச ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு வழி தான் சாய்ராம் அந்த 21 நாள் அகல் தீபம் ஏத்தி பாபா முன்னாடி பிரார்த்தனை பண்றது. ஏன்னா, அது ஒரு வழிமுறை. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கான நம்முடைய என்ன பிரார்த்தனையோ அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தில் போவதற்காக ஒரு வழிமுறை தான் அந்த பிரார்த்தனை. கண்டிப்பா அப்பா நெறைய பேருக்கு அது பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. அப்படி ஒரு சாய் சகோதரி நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நெறைய பேர் சாய்னா எனக்கு ஒரு பிரார்த்தனைக்காக வேண்டுனேன். கண்டிப்பா எனக்கு நிறைவேறுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல இவங்க பிரார்த்தனை நிறைவேறுச்சு நெறைய பேர் அனுப்புனதுல ஒரு முக்கியமான பிரார்த்தனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சாய்ராம், வணக்கம் சாய்ராம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாய்ராம், நீங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா? 21 நாள் அப்பாவுக்கு விடி விளக்கு வைக்க சொல்லி. அந்த விளக்கு நான் வச்சேன் சாய்ராம். எனக்கு வெற்றிகரமா முடிஞ்சுச்சு நேத்தி. நான் உங்களுக்கு முதல்லயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வேலை ஒன்று கிடைச்சி வேலை எல்லாம் போச்சுன்னு. எனக்கு அந்த வீட்டுல 1 மாசம் வேலை சம்பளமும் எனக்கு கொடுக்கல சாய்ராம். இருந்தாலும் கூப்பிட்டு எனக்கு 1 மாசம் சம்பளமும் கொடுத்தாங்க. வேலையும் செய்ய சொன்னாங்க சாய்ராம். அப்பாவுக்கும் நன்றி. கோடான கோடி நன்றி. உங்களுக்கும் கோடான கோடி நன்றி சாய்ராம். நீங்க சொன்னனால தான் நான் 21 நாள்ல விளக்கு வச்சேன். ஆனா 18 நாள்ல எனக்கு இந்த வெற்றிகரமா முடிஞ்சுச்சு சாய்ராம். சாய்ராம், அப்ப மத்தது காலையில இன்னைக்கு ஒரு பூஜை ஒன்று போட்டிருந்தீங்களா சாய்ராம்? ரொம்ப நாள் ஆசை நான் அப்பாவுக்கு காலையில ஒரு ஷார்ட் வீடியோ இருந்தாலும் நல்லா மனசு திருப்தியா இருந்துச்சு சாய்ராம் பார்க்கறதுக்கு. விநாயகருக்கு அஞ்சனருக்கு விளக்கெல்லாம் வச்சிருந்தீங்க, சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க. ஏன் சாய்ராம் நீங்க இப்போ கோயில் மணி அடிக்கிறது இல்ல? எனக்கு ரொம்ப நாள் அவங்க 21 நாள் விளக்கு தீபம் ஏத்துனாங்க. 21 நாள் விளக்கு ஏத்தி அவங்க 18வது நாளே அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சு. ஒண்ணும் இல்ல அவங்க சம்பளம் வாங்கணும். ஒரு இடத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க. சம்பளம் தராம இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. திருப்பி அங்கேயே வேலை கிடைச்சா சந்தோஷம் சார். நான் அத நினைச்சு தான் விலைக்கு ஏத்துனேன். அப்படின்னு நினைக்கும்போது, கண்டிப்பா அவங்களே சம்பளம் கூப்பிட்டு குடுத்துட்டாங்க. வேலையும் குடுத்துட்டாங்க சார் நானுங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அ இப்படி பல பேர் தன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி அந்த விளக்கேத்துறது. ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, "சாயண்ணா, நீங்க சொன்ன மாரி 21 நாள் விளக்கேத்துனேன். என் பிரார்த்தனையே நிறைவேறலன்னு" சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா, "என்ன சாய் பிரார்த்தனை நீங்க சொல்லுங்கன்னு." "நான் சொந்தமா வீடு கட்டணும். நான் 21 நாள் விளக்கேத்துனேன். இப்ப வரைக்கும் நான் சொந்த வீடு கட்டவே இல்லையேன்னு" சொல்லி ஒரு அப்பாவியா எனக்கு சொன்னாங்க உண்மையிலேயே. அவங்க ஒரு அப்பாவித்தனமா பேசுனாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே நம்மகிட்ட காசு இருந்து, இடம் இருந்து, எல்லாமே இருந்து நம்ம வீடு கட்டணும்னா கூட 21 நாள்ல முடிக்க முடியாது வீடு. யோசனை பண்ணுங்க. 21 நாள்ல நம்ம வீடு கட்டி முடிக்க முடியுமா? முடிக்க முடியாது. ஆனா, அந்த பிரார்த்தனைய ஏன் அப்பாகிட்ட அந்த வீடு கட்டணும்னு சொல்லி நம்ம 21 நாள் பிரார்த்தனை பண்ணணும்னா, அதுக்கான ஒரு வழி கிடைக்கும். 21 நாள்ல நம்ம வீடு கட்ட முடியாது. இப்ப நான் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் தாயன்னான்னு சொல்லி நான் 21 நாள் விளக்கு ஏத்துறேன்னு வச்சுக்கங்களேன். 21 நாள் நான் விளக்கு ஏத்துறேன். 21 நாளுக்குள்ள நமக்கு குழந்தை உண்டாகி குழந்தை வெளிய வந்துருமா? அதுக்குன்னு ப்ராசஸ் இருக்கு. 10 மாசம் வயித்துல குழந்தை இருக்கணும். அதுக்கப்புறமா தான் டெலிவரி ஆவணும். ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி எனக்கு குழந்தை சாயனா எனக்கு குழந்தை பொறக்கணும்னு நான் வேண்டிக்கினேன். இன்னும் 21 நாள்ல எனக்கு குழந்தையே பொறக்கலன்னு சொன்னா எப்படி ஒரு முட்டாள்தனமாக நம்ம எடுத்துப்போம். அதேபோல தான் அந்த சகோதரி ஒரு இன்னசென்ட்டா தான் சொன்னாங்க அத. நான் உங்களுக்கு சொன்னேன், "சாய்ராம், இது 21 நாள் பிரார்த்தனை என்பது நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு, உடனடியா நடக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்காக பயன்படுத்தணும். அத கூட அடிக்கடி பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். நான் வீடு கட்டுறதுக்காக தனியா ஒரு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான வழியே கிடைக்கும். ஒண்ணும் இல்ல 3 செங்கல் வச்சு அதில அகல் விளக்கு ஏத்த சொல்லியிருக்கிறேன். வியாழக்கிழம காலையில, மாலையில அந்த மாட மாரி வச்சு அதில அகல் விளக்கு ஏத்தணும். அந்த செங்கலுக்கு குங்கும மஞ்சள் வச்சுன்னு வரணும். அது 6 மாசம் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்ப அப்பா உருவாக்கி தருவார். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக, இப்ப நம்ம ஒருத்தர் உடம்பு முடியாம இருக்கிறாங்க. அவங்க குணமாகணும். இல்ல நம்ம சின்ன விஷயம் நம்ம பொண்ணு பசங்களுக்கு காலேஜ் கிடைக்கணும். அப்படி ரொம்ப குறுகிய காலத்துல சீக்கிரமா நடக்கிறதுக்கான வேலைகளுக்காக தான் இந்த 21 நாள் அகல் விளக்கு ஏத்த சொன்னேன்.
ஆனா நீங்க பெரிய பெரிய பிரார்த்தனைக்கும் அந்த 21 நாள் பிரார்த்தனை கண்டிப்பா அது ஏத்துறதுனால தவறு இல்ல. ஏன்னா, ஒரு மரம் ஒரு விதைய போடுறோம் நம்ம இப்ப. இந்த 21 நாள்ன்றது விதைய போடுறோம் பாபா முன்னாடி. அது நல்லா வளர்ந்து, அது கனியா குடுக்கறதுக்கு காலம் ஆகும். ஐயோ! 21 நாள்ல சாய்ராம் சொல்லிட்டாரே! உடனே நடந்துரும்னா, கண்டிப்பா நடக்காது சாய்ராம். அது உங்க பிரார்த்தனைய பொறுத்து. இப்ப எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ஒருத்தவங்க 21 நாள் ஏத்துனாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த குழந்தை பாக்கியத்த குடுப்பாரு. நான் இதுக்கே குழந்தை பாக்கியத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த மாம்பழ சீசன்ல மாம்பழம் வச்சு கும்பிடுங்க. இதுக்கு நெறைய பரிகாரம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு. நான் ஏற்கனவே அத ஒரு 3 மாசம் தொடர்ந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி எ நாம இது சீக்கிரம் நடக்கணும், இது சீக்கிரம் நடக்கணும், இது சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி நாம இப்படி மனம் அலைபாயக்கூடாது. எந்த வேலை எப்ப நடக்கும் கடவுளுக்கு தெரியும். ஆனா நம்ப மனம் ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் இந்த மாரி பரிகார பூஜையெல்லாம் நாம பண்ணணும். உடனே அந்த சகோதரி 21 நாள்ல வீடு கட்ட போல சாயனா, என் பிரார்த்தனை நடக்குமான்னு தெரியவே இல்ல சாயனான்னு சொல்லி புலம்புறாங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அப்படி புலம்பக்கூடிய நபரா இருந்தா, தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோவ முழுசா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். கண்டிப்பா அந்த மாரி புலம்பக்கூடாது. நீங்க விதைய போட்டுட்டீங்க, நான் சொந்த வீடு கட்டணும்னு. கையில அந்த அம்மாகிட்ட கேட்டேன், காசு ஏதாவது வச்சுக்கிறீங்களா? இல்ல. இடம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. அதாவது காசும் இல்ல, இடமும் இல்ல. ஆனா நான் வீடு கட்டணும். இதுதான் அந்த அம்மாவோட கோரிக்கை. கண்டிப்பா அப்பா அந்த அம்மாவோட கோரிக்கைய நிறைவேற்றுவாரு. ஆனா முதல்ல உங்களுக்கு இடம் வாங்கணும். அதுக்கப்புறம் உங்க கையில காசு கிடைக்கணும். அதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் வாங்கி நெறைய ப்ராசஸ் இருக்கு. அது 21 நாள்ல நடக்காது சாய்ராம் சொல்லி, இதுக்கான வேலைய நீங்க வேண்டிட்டீங்க. கண்டிப்பா அப்பா சீக்கிரமா அத நடத்தி குடுப்பதற்காக, நான் ஒரு செங்கல் பூஜை சொன்னேன் பாருங்க. அத செய்யுங்க. நான் அந்த பூஜை முடியும்போது வீடு கட்ட ஆரம்பிச்சேன்னா, இந்த 3 செங்கல நானு அந்த கீழ கடற்கால்ல உங்களுக்கு வைக்கிறோம் சாயப்பான்னு வேண்டின்னு பண்ணுங்க 6 மாசம். கண்டிப்பா ஏதோ ஒரு வழி காட்டுவார் அப்பான்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் சில நேரங்கள்ல தள்ளி போகும்போது மனசு நமக்கு ஒரு சங்கடம் வருது. அப்படி சங்கடப்படவே படாதீங்க. நம்ம கடமைய நாம செஞ்சுன்னு இருக்கிறோம். கண்டிப்பா அப்பா அந்த வீடு அவங்கள கட்ட வைப்பார் சீக்கிரமா. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அந்த 21 நாள் விளக்கு ஏற்றி, எனக்கு இது நடந்திருக்குன்னா, கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நடக்கலனாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா, அதுக்கான என்ன விஷயம் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக தான். மத்தபடி உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பி வைக்க வேண்டிய நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர். அதேமாரி நேத்து ஒரு வீடியோ போட்டேன். பிரகா ஃபவுண்டேஷன் அந்த குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு, பேனாலாம் வாங்கி தரலான்னு. கண்டிப்பா செய்றேன். பிரகா ஃபவுண்டேஷன்ல உங்களால முடிஞ்சத அனுப்புங்க. நம்ம துவாரகமாயில வர குழந்தைகளுக்கும் சரி, சென்னையில இருக்கிற பிரார்த்தனை மையத்தில வர குழந்தைகளுக்கும் ஸ்கூல் தொறந்துட்டாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், படிப்பு சம்பந்தமாக உதவிகள் செய்வதற்கு நாம முயற்சி எடுத்திருக்கிறோம். அதற்காக தான் இந்த பிரகா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். பிரகா ஃபவுண்டேஷனோட அந்த அக்கவுண்ட் நம்பர்ல வரும். அதில உங்களால முடிஞ்சத அனுப்புங்க. கண்டிப்பா நாம எல்லாரும் சேர்ந்து நம்மால் முடிந்த உதவிகள செய்யலாம். ஓம் சாய்ராம்.